திருத்தணி முருகன் கோவில் திருப்படி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஏராளமான பக்தி குழுவினர் முருகப்பெருமான் பக்தி பாடல்களை பாடியவாறு படிகள் வழியாக சென்று மூலவரை வழிபாடு செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் டிசம்பர் 31ஆம் தேதி முதல் திருப்புகழ் திருப்படி திருவிழா நடைபெறுவது வழக்கம். திருப்புகழ் திருப்படி திருவிழாவானது 2 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்கிட கேட்கலாம். சந்திரசேகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திகா. திருப்படி திருவிழா கோலாகலமாக இன்று தொடங்கியது. 365 படிகள் பெண்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி மலைக்கோயிலுக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றனர். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி திருப்படி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருப்படி திருவிழா ஒட்டி அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சரவணப்பொழுகை அருகில் உள்ள முதல் படிக்கட்டில் குத்துவிளக்கு ஏற்றி திருப்படி திருவிழானது இன்று தொடங்கியது. தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் ஆண்டு குறிக்கும் வகையில் 365 படிக்கட்டுகளுக்கும் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் பெண் பக்தர்கள் குழந்தைகள் படிகள் தோறும் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஏற்றி மலை கோவிலுக்கு சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி முருகப்பெருமானை வழிபட்டனர். பல்வேறு பகுதியில் இருந்து வந்த பஜனை குழுவினர் மற்றும் சிவ வாத்தியம் முழுங்க படிகள் வழியாக சென்று பக்தி பாடல்கள் பாடியவர் மலை கோயிலுக்கு சென்று மூலவர் வழிபட்டனர். நன்றி சந்திரசேகர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.